புகை இல்லா வாழ்க்கை. பெரிய கனவு கொண்ட மாணவன். அரவிந்த் ஒரு சிறந்த ஓவியர். அவன் வரைந்த படங்கள் எல்லாம் உயிருடன் பேசும் மாதிரி இருக்கும். மாவட்ட அளவிலான ஓவியப் போட்டிக்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவனுடைய கனவு, ஒரு நாள் நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும். அவன் தினமும் பயிற்சி செய்து தனது கனவை நெருங்கிக் கொண்டிருந்தான். தவறான நம்பிக்கை. ஒரு நாள் சில நண்பர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், பல ஆர்டிஸ்ட் எல்லாம் சிகரெட் பிடிப்பாங்க, அதுதான் கிரியேட்டிவ் ஃபீல் வரும். அரவிந்த் குழம்பினான். அதுவா உண்மை என்று நினைத்தான். அவன் தவறாக நம்பி புகைப்பிடிக்க ஆரம்பித்தான். உடல் கொடுத்த எச்சரிக்கை. சில வாரங்களில் அவனுக்கு அடிக்கடி இருமல் வந்தது. நீண்ட நேரம் உட்கார முடியவில்லை. கவனம் குறைந்தது. போட்டிக்காக ஓவியம் வரையும்போது கூட அவன் சோர்ந்து போனான். மருத்துவரிடம் சென்றபோது அவர் சொன்னார், புகைப்பிடித்தால் உடலுக்கு ஆக்சிஜன் குறையும். அது நுரையீரலை பாதித்து புற்றுநோய் வரக்கூடும். அரவிந்தின் மனசு அதிர்ந்தது. தான் செய்த தவறு அவனுக்கு புரிந்தது. உண்மையான வெற்றி ஆரோக்கியம்தான். அந்த நாளே அரவிந்த் முடிவு செய்தான், என் கனவுக்கு புகை தேவையில்லை, எனக்கு ஆரோக்கியம்தான் தேவை. அவன் அந்த பழக்கத்தை முழுவதும் விட்டான். மீண்டும் ஒழுங்கான வாழ்க்கை, நல்ல உணவு, கடினமான பயிற்சி. போட்டி நாள் வந்தது. அரவிந்த் வரைந்த ஓவியம் புகை இல்லா வாழ்க்கை என்ற தலைப்பில். முதல் பரிசு அவனுக்கே. அவன் சொன்னான், புகை கிரியேட்டிவிட்டி தராது, அது வாழ்க்கையையே மங்கச் செய்யும். கதை நெறி, மோரல். புகைப்பிடித்தல் நுரையீரலை சேதப்படுத்தி புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். தவறான பழக்கங்கள் நம் கனவுகளை பாதிக்கும். உடலை பாதுகாப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். புகையைத் தொடங்காததே சிறந்த தீர்மானம்.